விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே சதுரகிரி மலையில் உள்ள கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்றபோது காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியதில் 3 பக்தர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராஜேந்திரன் தரும் தகவல்களை கேட்கலாம். ராஜேந்திரன், சதுரகிரி கோயிலுக்கு சென்று காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய பக்தர்களோட நிலை என்ன? அவர்களை மீட்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது? தமிழக இப்ப பாத்தீங்கன்னா இந்த வத்திராயிருப்பு சதுரகிரி மலை மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில ஒரு நடுப்பகுதியில அமைஞ்சிருக்கு. இப்ப பொதுவா இந்த சதுரகிரி மலைக்கு அமாவாசை நாட்கள்ல அதிகமா பக்தர்கள் வருவாங்க. இப்போ அதுவும் போக இந்த அடிவார பகுதிகளில் இந்த அருவியில குளிக்கிறதுக்கும் சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இன்னைக்கு இப்ப பொதுவா இப்போ கோடை விடுமுறை விட்டதுனால இன்றைக்கு விடுமுறை நாள், அதுவும் போக இன்னைக்கு அமாவாசை நாள். இதனால இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு பல்வேறு பகுதிகளில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் சதுரகிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு இந்த அருவியில குளிச்சு மகிழ்றதுக்கும் இந்த இயற்கை வனங்களை சுத்தி பார்க்கறதுக்குமா வந்திருக்காங்க. இந்த பிற்பகல் 1:30 மணி அளவுல மலைப்பகுதியில மழை பெய்ய தொடங்கி அங்கிட்டு அந்த மலைப்பகுதியில இருக்க ஒரு 4 ஓடைகள், அதாவது சிறிய ஆறுகள் மாதிரி இருக்கும். அது ஓடை பகுதியில வெள்ளப்பெருக்கு அதிகமாயிருக்கு. வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருந்ததை ஒட்டி இப்ப மலைக்கு அதாவது தரிசனத்துக்காக போன மக்கள் கீழே இறங்கி வர முடியாமலும், இங்கிட்டு இருந்து போவங்க யாரும் மேல போக முடியாமலும் இடையில மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இது பார்க்கும்போது பார்த்தோம்னா இப்ப மொத்தம் சுமார் ஒரு 5000 பேர் இப்ப இந்த வெள்ளப்பெருக்குல அக்கறையிலையும் இக்கரையிலையும் அங்கிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. தகவல் அறிஞ்ச உடனே இப்போ விருதுநகர் மற்றும் திருவில்லிபுத்தூர் வத்திராயிருப்பு பகுதிகளில் இருந்து 3 தீயணைப்பு வாகனங்கள்ல இருந்து ஒரு 30 தீயணைப்பு வீரர்களும் அப்பகுதியில் அந்த வனத்துறை ஊழியர்கள், அலுவலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், இந்த பழங்குடியின மக்கள், மேலும் காவல்துறையினர் இப்ப மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் அந்த சதுரகிரி மேலே அந்த சந்தனமாலிங்கம் கோவிலுக்கு அருகில இருக்க ஒரு ஆற்று பகுதியில தான் இப்ப சுமார் ஒரு 1000 பேர் இப்ப மீட்கப்பட்டிருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா இப்ப மேல இருந்து கீழே இறங்கி வர முடியாத அளவுக்கு இப்ப இருள் சூழ்ந்து இருக்க நேரம் மேல மின்விளக்கு வசதிகள் சரிவர கிடையாது. அதனால இப்ப மிச்சம் அது இருக்கிறவங்கள கோயில் வளாகத்திலேயே தங்கிருங்க, காலையில இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி இப்ப வனத்துறை காவல்துறையினர் அந்த பக்தர்களுக்கு இப்ப அறிவுரை கூறியிருக்காங்க. தமிழர்கள் ராஜேந்திரன், அங்க 3 பேர் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிற நிலையில அவர்கள் யார் என்ற தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம கோவில்ல எவ்வளவு பேர் தங்கி இருப்பாங்க அப்படின்னு கூறப்படுது. திவ்யா, இப்ப பார்த்தோம்னா இப்ப அந்த கோயில் வளாகத்திலேயே ஒரு 2000 பேருக்கு மேல இருந்திருக்காங்க. இதுல 1000 பேர் மீட்கப்பட்ட நிலையில இப்ப 1000 பேர் சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கான்னு சொல்றாங்க. இப்ப அவங்கள மேல அங்க மலை உச்சியில, அதாவது இங்க கீழே தானிப்பாறை அடிவாரத்துல இருந்து 7 கிலோமீட்டர் மேல உச்சியில இருக்க அந்த கோயில் வளாகத்துல ஒரு 1000 பேருக்கு மேல இப்ப தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அங்க இந்த இடையில இருக்க அந்த ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க இந்த ஆற்றை கடந்து வந்தப்ப ஒரு 10 பேர் இந்த வெள்ளத்துல, அதாவது இந்த நீர் வரத்து அதிகமா இருந்த நேரத்துல அடித்து செல்லப்பட்டதா சொன்னாங்க. இதுல பார்த்தோம்னா அந்த வத்திராயிருப்பை சேர்ந்த பாஸ்கர் மற்றும் பொன்ராஜ் அப்படின்னு 2 பேர் இறந்திருக்கிறதா இப்ப உறுதியான தகவல் வந்திருக்கு. மேல ஒருத்தர் இறந்திருக்காரு. அவர் இன்னும், அதாவது அவர் எந்த ஊரு, யாரு என்னங்கிற ஒரு அடையாளம் தெரியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. மேலும் இப்ப அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இப்ப மீட்பு பணியில, அதாவது மதுரை மாவட்டத்தில இருந்து விருதுநகர் மாவட்டத்தில இருந்து இப்ப துரிதமா மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. திவ்யா, ராஜேந்திரன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.